ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லேயர் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். லேயர் டாபிக் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து செலக்ட் ஆப்லும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபில்டரில் இருக்குது. இப்போ இது மூணுத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது. இது வந்து அதோட யூசஸ் இருக்க சொல்ல போகிறோம். அதனால் வந்து நான் வந்து லேயரை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும், அப்புறம் டூல் பார் பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு போக போகிறோம். அதனால் இப்போ நான் லேயரை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபோட்டோஷாப்பே லேயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. லேயர்னால் என்ன? அதாவது ஒரு ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோவை அடுக்கி 2 ஃபோட்டோ ஒன்றாக்குறது. இப்போ அதை புரிய வைக்கிறேன் பாருங்களா. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். இப்போது நான் வந்து இந்த ஹஸ்பண்ட் சிங் ஃபோட்டோவை கிளிக் பண்ண சொல்ல லேயரை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பையனோட ஃபோட்டோ கிளிக் பண்ண சொல்ல இந்த பண்ணிங்கனாக்கா அந்த இடத்துல மாறிடும். அப்போ அது வேறு லேயர், இது வேறு லேயர். பிக்சருக்கு ஏற்ற மாதிரி லேயர் வந்து மாறுபடுது. இப்போ ரெண்டுத்தையும் ஒரே லேயருக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இந்த மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட் சிங் இருக்கார், அவரை எடுத்துக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி இதில் போட்டால் போதும். 2 பேரும் ஒரே லேயருக்கு வந்துடுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லேயரில் இந்த லாக் போட்ட சிம்பிள் இருக்குது. இந்த லாக் போட்ட சிம்பிள் இருந்தாக்கா அதை நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது. எனவே அது மாதிரி லாக் போட்ட சிம்பிள் ஏதாவது இருந்தால் ஒரு ரைட் கிளிக் தந்து டூப்ளிகேட் லேயர் அதை எடுக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டு. ஏன்னா ஒரிஜினல் இமேஜ் ஒன்றும் பாதிப்பாகாது. இது மாதிரி டூப்ளிகேட் லேயர் எடுத்துருவோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பேக்ரவுண்டில் அந்த பையன் நிற்கிறான் தேசி கொடி வச்சுக்கிட்டு. இப்போ ஹஸ்பண்ட் சிங்கும் இது கீழே இருக்கார். இப்போ 2 பேரும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க சொல்ல எப்படி இருக்குது? இப்போ பார்க்குறோம்ல, இப்போ இந்த டெஸ்க்டாப்லேயே இதுவே ஒரு இமேஜாக சேவ் பண்ணலாம். சேவ்னு தந்து இது இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஃபோட்டோஷாப் ஃபார்மேட் லேயர்னால் இதை நம்ம முன்னாடியும் எடுத்துக்கலாம் கட் பண்ணி. இதே மாதிரி தாங்க. இப்போது யாராவது ஒரு ஆளை பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஸ்டில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில் இருக்குது, ஒரு ஆள் வருது. அது வந்து நம்ம கலர் ஸ்டில்லாக மாற்றினாக்கா அவர் கண்ணை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி கண், மூக்கு, வாய், அவரோட ஷர்ட்டு, மொத்தம் இந்த ஸ்கின்னு, அது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லேயர் ஃபார்மெட்டாக. இப்போ ஹஸ்பண்ட் சிங் இருக்கிறது வந்து ஒரு தலை ஃபார்மேட்டு, இது வந்து ஷர்ட் ஃபார்மேட்டு, பேக்ரவுண்டு. நம்ம ஒவ்வொரு லேயராக வச்சுருப்போம். ஒவ்வொரு லேயராக வச்சு மேலே வச்சு ஒரு பெரிய ஒரு இமேஜ் உருவாக்குவோம். அதுக்காக தான் இந்த லேயர் யூஸ் ஆகுது. இப்போது ஃபஸ்ட் லேயர் தேவையில்ல, எந்த லேயர் தேவையில்லையோ அந்த லேயராண்ட ஒரு ஐ சிம்பிள் இருக்கும், கண்ணோட சிம்பிள், அதை எடுத்துருங்க. அது தெரியாது, ஏன்னா அது லாக் பண்ணது. அதே மாதிரி இன்னொரு ஸ்டில் இருக்குது, அதையும் எடுத்துருங்க. வெறும் ஹஸ்பண்ட் சிங் ஸ்டில் மட்டும் தான் தெரியும். இல்லை நம்மளுக்கு அந்த பையன் ஸ்டில் மட்டும் தான் வேணும்னா அது கிளிக் பண்ணுங்கள். ஆனால் அந்த பையன் ஸ்டில் பின்னாடி இருக்குது. ஏன்னா இதில் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சிங் தான். அந்த லேயரில் பார்த்தீங்கன்னாக்க அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பையனும் ஸ்டில் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஹஸ்பண்ட் சிங்கோட ஹை இருக்குல்லக்க அந்த கண்ணை எடுத்துருக்கலாம். இப்போ அந்த பையன் ஸ்டில் வருது. சரி, இப்போ எனக்கு ஹஸ்பண்ட் சிங் பின்னாடி இருக்குது, அந்த பையன் ஸ்டில் முன்னாடி வரணும் அப்படின்னுச்சுனாக்கா ஒரு கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே கசரை தூக்கி விட்டிங்கன்னா அந்த பையன் மேலே வந்துடும், ஹஸ்பண்ட் சிங் கீழே வந்துடுவார். மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நமக்கு வந்து எதுக்கு பின்னாடி எது இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த டூல் யூஸ் ஆகுது, அதாவது லேயர் யூஸ் ஆகுது. இது மாதிரி தான் வந்து லேயரை வந்து இந்த ஃபோட்டோஷாப்பே நம்ம வந்து வடிவமைச்சிருக்காங்க லேயர் ஃபார்மெட்டில் தான். அப்போ தான் வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் லேயரை பற்றி. இப்போ ஹஸ்பண்ட் சிங் ஸ்டில் இருக்குது. நான் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிட்டு கலராக மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணுன்னாக்க இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் டிஸ்டேச்சுரேட், அதாவது ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் யூ இதான் ஷார்ட்கட்டு. இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு மாற்றுவோம். டூப்ளிகேட் லேயர், டீசேச்சுரேட், இது டீசேச்சுரேட் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணுறதோட சேவ் ஆஸ் பண்ணுவோம்.
நான் அந்த இமேஜ் பேர் வந்து நரேஷன் தான். நரேஷ் சுப்ரமணி. ரெட்டி. நரேஷ் சுப்ரமணி ரெட்டி அந்த இமேஜுக்கு பேர். இப்போ அந்த இமேஜ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில் எடுக்கிறோம். டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கிறோம். நான் அதை வந்து என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்லேயே. திருப்பி நான் வந்து சேவ் தந்து இமேஜ் ஃபார்மேட்டு, அதுவும் என்ன இமேஜ்னாக்கா ஜேபிஜே இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட்டில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு அதே நேமில் இன்னொரு காப்பி போட்டு சேவ் பண்ணுறோம். சேவ் ஹை குவாலிட்டி. ஓகே, சேவ் ஆயிடுச்சு. ஓப்பன். ஜேபிஜி ஃபார்மேட்டோ அந்த இமேஜ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க ஹர்பஜன் சிங்கோட ஸ்டில்லு. இப்போ நான் வந்து இந்த லேயர் ஃபார்மேட்டை சொல்கிறதுக்காக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டில்லில் கலராக மாற்றுற விஷயத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறது மூலம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப்னா அப்படின்னு இவ்வளோ தானா அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே விட்டிங்கன்னா மறந்துடும். அதனால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா ஒவ்வொரு லேயராக பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டு இருக்குது, அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எப்போவுமே போட்டுடணும். இந்த கண் எடுத்துடணும், அந்த பேக்ரவுண்டு இது எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணாக்கா, இப்போ நான் யூஸ் பண்ணுற டூலை பற்றிலாம் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி டூல் மெனுவை பற்றி சொல்லுவேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லேயர்னால் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அதை கூட நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லாமல் மேக்னெட்டிக் டூல் யூஸ் பண்ணலாமே இதுக்கு. இப்போ நான் வந்து அப்சிங்கோட கேப் வந்து கட் பண்ணுறேன். இந்த டூலை பற்றி இப்போ நான் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுறது பின்னாடி பார்ப்போம். ஆனால் லேயர் அப்படின்றதுக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது இந்த சைடில் மொத்தம் 3 பிக்சர் இருக்குது. பேக்ரவுண்டு நம்ம காப்பி பண்ண இன்னொரு பேக்ரவுண்டு. இந்த இன்னொரு காப்பி பண்ண பேக்ரவுண்டாக இருந்திருக்கு ஐயை எடுத்துருங்களா. இப்போ அந்த கேப் ஒட்டி வந்திருக்கு, இது ஒரு லேயரு. அதாவது அவரோட தலை மொட்டை வந்திருக்கு, அது ஒரு லேயரு. அர்பஜினோட இன்னொரு ஃபோட்டோ இன்னொரு லேயரு. இப்போ வந்து நான் அவருடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய இதுவும் அவர் ஷர்ட்டுக்கு மட்டும் நான் கலர் தர போகிறேன். அதே மாதிரி ஷர்ட்டு இப்போது மேக்னெட்டிக் டூல் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம இப்படி கட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இமேஜ் தான் கட் பண்ணுறோன்னாக்கா அந்த இமேஜ் மேலே செலக்ட் பண்ணியிருக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு
அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல, ஆனாலும் உங்களுக்கு லேயருன்றதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் நான் வேறு டூல் வச்சு பர்ஃபெக்டாக பண்ணுவேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் காப்பி இருக்குது, அந்த டூல் எடுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அவரோட டிஷர்ட் வந்து ஒரு இதுவாகவும் அவரோட கேப்பு அது பார்த்தீங்கன்னா அது ஒன்றே தனித்தனியாக இருக்குது. இப்போ பார்க்குறது ரெண்டும் ஒரே இமேஜ் மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அது தனித்தனியாக ஒவ்வொரு லேயராக இருக்குது. ஒவ்வொன்று மறைக்க சொல்ல உங்களுக்கு தெரியும். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு லேயரையும் ஒன்றா இணைச்சி ஒரு இமேஜை உருவாக்குறோம். இப்போ வந்து நான் வந்து இந்த லேயருக்கு வந்து கலர் தர போகிறேன். கலரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனாக்கா உங்களுக்கு கலர்லாம் பார்க்கலாம். இப்போ நான் வந்து கலர் பேலன்ஸ் அதை வச்சு தான் கலர் தர போகிறேன். இப்போது நீங்கள் நல்லா பார்க்குறீங்க, இந்த டிஸ்பிளே பார்க்க சொல்ல அட்வர்ஸ் நீங்கள் டிஷர்ட் பார்த்தீங்கன்னாக்கா கலர் மாறுது. நான் ஃபுல் க்ரீன் வைக்கிறேன், எல்லோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ் கலர் வந்து எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலே நீங்கள் நல்லா பார்க்கலாம், அவரோட ட்ரெஸ் கலர் மட்டும் நான் எப்படி பார்த்தேன்னா, அவர் ட்ரெஸ்ஸை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லேயராக வச்சுருக்கேன், அதனால் அந்த ட்ரெஸ் கலர் மட்டும். இப்போ வந்து அவர் கேப் கலர், அதனால் கேப்பை ஃபஸ்ட் இது ஓகே தந்துடும். ஓகே, இப்போ அந்த கேப்பை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி இமேஜில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்ட் கலர், இது சொல்லியிருப்பேன் கலரை பற்றி உங்களுக்கு. கேப்பையும் க்ரீன் கலரில் தருவோம், எல்லோவும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். முடிஞ்சிச்சுங்க. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபோட்டோஷாப்பில் ஜென்ரலாக லேயர்னால் என்ன, எப்படி ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இந்த இது மூலம் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்லங்க, அதை நான் எடுக்கிறேன். அந்த ஐ சிம்பிளை உங்களுக்கு இப்போ தெரியும். ஒவ்வொரு ஐ சிம்பிளை எடுத்துகிட்டு இன்ஸ்டர்ட் பண்ணிக்கிட்டே வரேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும். இவ்வளோ தாங்க. இது மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் தனித்தனியாக ஒவ்வொரு இமேஜை வச்சு இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற டெஸ்க்டாப்பில் பார்க்குற இந்த இமேஜ் அப்படியே சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணனாக்கா முடிஞ்சிச்சு. நம்ம வந்து லேயரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நரேஷ் சுப்ரமணிய ரெட்டியா. இப்போது அடுத்தது நம்ம இந்த இதுவை சேவ் பண்ணுவோம். என்ன ஃபார்மேட்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் மேக்ஸிமம். ஓகே, க்ளோஸ். நோ, திருப்பி ஓப்பன் பண்ணுறோம். நரேஷ் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ தாங்க, இமேஜ் வந்துடுச்சு. இப்போ இந்த இமேஜில் எந்த சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஜேபிஜி ஃபார்மேட். ஏன்னா ஜேபிஜி ஃபார்மேட்னா சிங்கிள் லேயர். சிங்கிள் லேயர்னால் இப்போ இந்த நம்ம ஷர்ட்டில் மாற்றினா திருப்பியும் நம்ம ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இந்த ஷர்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து அது ஒரு லேயர் ஆகும், இந்த கேப் மட்டும் கட் பண்ணி எடுத்து அது ஒரு லேயராக வச்சு ஒவ்வொரு லேயருக்கும் தனித்தனியாக கலரை தந்து வைக்கணும். ஏன்னா ஜேபிஜின்றது சிங்கிள் லேயரு. இதே ஃபோட்டோஷாப் இதுனாக்கா நம்ம எத்தனை லேயர் வச்சு சேவ் பண்ணுறோமோ அப்படியே ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்த மாதிரி ஒரு 3 லேயர் வச்சு சேவ் பண்ணேன். அந்த 3 லேயர் வச்சு சேவ் பண்ணியிருந்தேனாக்கா ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் நம்ம ஒரு இதுவாக மாற்ற முடியும். இது வந்து நான் சிங்கிள் லேயர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறதால மாற்ற முடியாது, வேணால் திருப்பி கட் பண்ணி எடுக்கலாம். இதுதாங்க லேயர் ஜென்ரலாக ஃபோட்டோஷாப்பில், இதுதான் பேசிக். சரி, அடுத்தது நம்ம வந்து லேயரை பற்றி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து டூல் மெனுவை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி அந்த நிறைய எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, அது பின்னாடி நான் சொல்கிறேன். சரி, பாய், நாளைக்கு பார்ப்போம்.